ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK11 தான், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான். எஸ், என்ன பேச போகிற, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. நீங்களும் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் தலைவாசி நீங்கள். அதனால் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ, மற்ற 12 டீமில் 11 டீம் தமிழ் தலைவாசி வீடியோ ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். நேற்று கூட நாங்கள் அரியனா ஸ்டீலர்ஸ் பற்றி போட்டோம். எதுக்காக அவங்க கப்பு ஜெயிச்சாங்க, அவங்களோட ப்ளஸ் என்னன்னு பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ரைட், PK9 சாம்பியன் இவங்க, ஜெய்ப்பூர் பேந்தர். PK1 இவங்க தான் சாம்பியன். ஓனர் யார்? அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன் பையன். யா. PK11 இந்த முடிஞ்சு போன சீசன் சரியாக போகல. 12 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, 8 தோத்தாங்க, 2 டை, 70th 70 பாயிண்ட் எடுத்தாங்க, 6th ரேங்க் வந்துட்டாங்க. எப்படி தட்டு மாதிரி. அது மட்டும் பவன் ஷராவத் எல்லா மேட்ச் விளையாட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் வந்திருக்கும், இவங்க வந்துருப்பாங்க. எனிவே வந்தாங்க இல்லையா, எலிமினேட்டில் பயங்கரமாக தோத்துட்டாங்க. அதுவும் யூபிஓ தாட்டா 46-99 இந்த நாக் அவுட் மேட்ச். 27 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தோத்தாங்க எலிமினேட்டரில். அர்ஜுன் தேஷ்வால் அதில் 2 பாயிண்ட் தான் எடுத்தார். சப்ஸ்டியூட் அவர் ஆக்கி விட்டாங்க. அங்கே என்ன பஞ்சாயத்து என்னன்னு நமக்கு தெரியல. பட் நெவர்தலெஸ் அண்ட் படுபயங்கரமான தோல்வி. அது PK9 சாம்பியன் மாதிரியே தெரியல. அப்போது இவ்வளோக்கு சஞ்சீவ் பல்யான் தான் கோச் வேறு. அவருக்கு வேலை என்ன, நவுத்தி விட்டு சஞ்சீவ் பல்யான் நவுத்திட்டாங்க. அவர் இங்கே தமிழ் தலைவருக்கு வந்துட்டார். உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அர்ஜுன் தேஷ்வால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் எல்லார் வாயிலும் ஃபஸ்ட்டு என்ன வரும்? பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் தான் அந்த அர்ஜுன் தேஷ்வால். ஏன் நானே சம்டைம் மறந்துடுறேன் அதை. எனிவே இவன் லாஸ்ட் 4 சீசன் ஸ்கோர் சொல்லட்டுமா? 267 பாயிண்ட், PK8 ரேங்க் 2 ரைடரில் சொல்கிறேன். PK9 296 பாயிண்ட், ரேங்க் 1, ஒன் தட் கப் ஆல்சோ ட்ராஃபி. PK10 276 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க். PK11 இந்த முடிஞ்சு போனது 227 பாயிண்ட் டிப் ஆயிடுச்சு பாருங்க. 50 பாயிண்ட் டக்குன்னு இறங்கிடுச்சு. சூப்பர் 8 ஒரு 4 எடுத்தார். சூப்பர் 10 10 வாட்டி எடுத்தார். தேர்ட் இந்த ரேங்க் முடிஞ்சு போன சீசனில். இப்போ அவரை ஜெய்ப்பூர் ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதான் பெரிய கேள்வி. நரேந்தர் ரேது தான் புது கோச் இப்போ ஜெய்ப்பூர் பேந்தருக்கு. இவரை விரும்புவாரா, ரீட்டைன் பண்ணுவாரா, ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரா? சஞ்சீவ் பல்யானும் அர்ஜுன் தேஷ்வால் வெரி குட் காம்போ. ரொம்ப நல்ல காம்பினேஷனில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ சஞ்சீவ் பல்யான் ஜெய்ப்பூரை விட்டுட்டு நமக்கு வந்தார் தமிழ் தலைவாசுக்கு. அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் அர்ஜுன் தேஷ்வால் தமிழ் தலைவாசுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ரிலீஸ் பண்ணால். ஏன்னா அந்த நரேந்தர் ரேது சொன்னால இப்போ இருக்கிற ஜெய்ப்பூர் அவர் யங்ஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஆயான் ஆகட்டும், தேவாங் ஆகட்டும். இதே தேவாங் ஜெய்ப்பூரில் இருந்தவர் தான் முதல்ல. சரியா இப்போ சான்ஸ் கிடைக்கலன்னு தான் பாட்னாக்கு வந்தது. ஸோ ஈ நோஸ் அவுட் டு நர்ச்சர் யங்ஸ்டர்ஸ். அதனால் நரேந்தர் ரேது மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பார். இவர் இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் டேகு பெரிய இதுங்களாம் வேண்டாம், சின்ன டீமை வச்சுட்டு நம்ம போவோம்னு தான் அவர் ஃபீல் பண்ணுவார். அது உதாரணம் தான் போன சீசன் ஃபைனல் நடந்தது. பாட்னா பாரு, சச்சின் தெண்டுல்கர் நவுத்தி விட்டார்ல, நீ இப்போ தமிழ் தலைவர் ஒரு வழி பண்ணுன்னு அமுச்சு விட்டாங்க. கிஷன் தூள் அமுச்சு விட்டாங்க. இங்கே எந்த டீம் போனான்னு தெரில, தெலுங்கு டைட்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் லீடிங் ரைடர், லீடிங் டிஃபெண்டர் பாட்னா பேரஸ்க்கு PK10 அவங்களே நகர்த்தி விட்டாருன்னா பாருங்கள். இப்போ அர்ஜுன் தேஷ்வால் 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஃபைனலில், அதான் எலிமினேட்டரில். பெஞ்சுன்னும் போது இன்னும் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ ரிலீஸ் பண்ணது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அர்ஜுன் தேஷ்வால் ஃபெயில் ஆனதுக்கு இன்னொரு காரணம், அவருக்கு ஸ்டாண்டர்டுக்கு அது ஃபெயில் தான். 227 இஸ் வெரி குட். நம்மளாம் 90 கூட எடுக்கல ஹையஸ்ட்டு. மோயின் ஷாபாய்க்கு வந்தனால 110 வந்தது. எனிவே அர்ஜுன் தேஷ்வால் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டன்சி ஒன்று சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் சுனில்குமார் இல்லை. சுனில்குமார் அவங்க ரிலீஸ் பண்ணது பெரிய தப்பு. ஜெய்ப்பூர் PK10 முடிஞ்சால் ரிலீஸ் பண்ணாங்களா, அவர் மும்பாக்கு போயிட்டார். ஸோ சுனில் ரொம்ப நல்ல திங்கிங் கேப்டன்சி மெட்டீரியல். அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி விளையாடுவாங்களா. அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சுனில் போனது. லிட்டில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அவங்க காம்பினேஷனை. 225 பாயிண்ட் தான் எடுத்தார் அர்ஜுன் தேஷ்வால். பட் லாஸ்ட் 4 சீசனாக மோர் தென் 225 எடுத்தது. தட் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். இவரோட ஃபிட்னஸ் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். வெரி ரேர்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, நீ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, முதுகுவலி ஆச்சு, இது வராரு அதை வராரு, சைக்கிள் எடுத்துன்னு வராரு. இந்த பவன் ஷராவத் அப்படி தான் சொன்னாங்க PK9. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ஈவன் போன சீசனில் பவன், நவீன் 2 பேருக்குமே இன்ஜுரி ஆச்சு. ஹேப்பன் ஸ்போர்ட்ஸில். யாருமே வேணும் போய் பொத்துன்னு விழுவுறதில்ல, இது நடக்கிறது தான். பட் அதில் ரெக்கவர் ஆகி எப்படி விளையாட போகிறீங்க, அதுதான் முக்கியம். நம்மளும் தான் இன்ஜுரினா வரவே இல்லை. மாசான முத்து, விஷால், ஷாலு, ஐ டோன்ட் நோ, சாகர்லாம். ஸோ இந்த அர்ஜுன் தேஷ்வால் இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது. அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப அழகாக பேசுவார். அது ரொம்ப முக்கியம். அது தெளிவாக பேசுகிறதாகட்டும். தெளிவாக பேசுகிறீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டு தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் கேம் அவேர்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, எந்த நேரத்தில் எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். த வே ஹி ஸ்பீக்ஸ். இப்போ பெரிய கேள்வி என்ன, அவர் ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் ரிலீஸாக ரீட்டைனா? அது ஏன் அப்படி கேட்குறேன்னா, நம்ம முதல்ல சொன்ன காரணங்கள். ஃபைனலில் சரியா இல்லை. அவரோட ஃபேவரட் சஞ்சீவ் பல்யான் தமிழ் தலைவாசுக்கு வந்துட்டார். ஆக்ஷனுக்கு வந்தால் என்ன ஆகும்? நரேந்திர ரேது எடுப்பாரா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு? இல்லை ரிலீஸ் பண்ணுவாரா? ரிலீஸ் பண்ணிட்டு FBM யூஸ் பண்ணுவாங்களா? அது நரேந்திர ரேது தான் சொல்லணும். எனக்கு என்னமோ பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா அவர் அயன் மாதிரி யங்ஸ்டர் தான் பார்ப்பாரு. சஞ்சீவ் பல்யான் டெஃபினெட்லி ப்ரிஃபர் பண்ணுவார் அர்ஜுன் தேஷ்வால் ஆப்ஷனுக்கு வந்தால். பிளேயர் லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ஜெய்ப்பூர் பேத்தில் இப்போ இருக்கிற பெரிய பெரிய பிளேயர்ஸு நீங்கள் எல்லாருமே ரீட்டைன் பண்ண முடியாது. சில பேர் ரிலீஸ் பண்ணியே தான் ஆகணும்.
ஐபிஎல் மாதிரி கிடையாது இது. மினி ஆல்ரவுண்டரில் நீங்கள் ஒரு 2-3 பேரை ரிலீஸ் பண்ணால் போதும். இதில் வந்து 5-6 பேர் தான் நீங்கள் ரீட்டைனே பண்ண முடியும் மொத்த கேட்டகரியிலே. அது என்வைபியோ ஆர்வைபியோ ரீட்டைன் யங் பிளேயர், புது பிளேயர், பழைய பிளேயர், வரப்போகிற பிளேயர், விளையாட போகிற பிளேயர், இதெல்லாமே டைட்டில் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க லைனை போய் சொல்கிற பாருங்க. அபிஜித் மலிக் 50 பாயிண்ட்ஸ் எடுத்தார் 14 மேட்ச்சில். நீரஜ் நர்வால் 87 பாயிண்ட் எடுத்தார் 18 மேட்ச்சில். விகாஸ் கண்டோலா 15 பாயிண்ட் எடுத்தார் 8 மேட்ச்சில். சோம்பீர் மேரா ரைட் ரைடர் 14 பாயிண்ட் எடுத்தார் 9 மேட்ச்சில். கே தரணிதரன் லெஃப்ட் ரைடர் 10 பாயிண்ட் எடுத்தார் 7 மேட்ச்சில். ஸ்ரீகாந்த் ஜாதவ் 11 பாயிண்ட் எடுத்தார் 6 மேட்ச்சில். இவங்களாம் ஜெய்ப்பூருக்கு முடிஞ்சு பண்ண சீசன் பண்ண பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுலேருந்து சில பேர் வர அவங்க ரீட்டைன் பண்ணோம். டிஃபென்ஸுக்கு வரும். டிஃபென்ஸ் மெயின் ரேசா மீர் பகாரி ஈரானியன் பிளேயர் 72 பாயிண்ட்டுங்க 23 மேட்ச்சில். அண்ட் அப்புறம் சுர்ஜித் சிங் ரைட் கவர் அவர் 39 பாயிண்ட் 23 மேட்ச்சில். அங்குஷ் ராத்தி லெஃப்ட் கார்னர் 61 பாயிண்ட் 23 மேட்ச்சில். லக்கி சர்மா ரைட் கவர் 35 பாயிண்ட் 18 மேட்ச்சில். ஸோ இவங்கெல்லாம் வர நீங்கள் அகாமடேட் பண்ணி ஆகணும். ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு 10 பேர் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அர்ஜுன் ரேஷ்வால் சேர்த்துங்க 11. இந்த பதிலாக நீங்கள் 5 இல்லை 6 தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்ரி சான்சஸ் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அர்ஜுன் தேஷ்வால் இப்போ ரெடி ஆகிடுங்க எல்லாரும் ஆக்ஷன் டேபிளில். தமிழ் தலைவர் வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நரேந்திரன், அர்ஜுன் தேஷ்வால், மொயின் ஷஃபாய்க்கு ஜோடி நினச்சி பாருங்கள். அதிர்து இல்லை, நல்லாயிருக்கும். பார்ப்போம். நம்ம ஆசைப்படலாம். ஆசைப்படுறதான் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாட் யூ திங்க்? ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் தலைவாஸ் வருவாரா இல்லையா? சஞ்சீவ் பல்லியானோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் யோசிங்க. சச்சின் தெண்டுல்கரை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். 2.25 கோடி துண்டாக வந்துடும் உங்களுக்கு. அது இருக்குது வேறு ஃபண்டுக்கு பிரச்சனையே கிடையாது. எனவே இதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் 10 பேர் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.